காசாவை ஆள்வது காசாவை சேர்ந்தவர்கள் தான். டோனி பிளேயரோ வெளிநாட்டைச் சேர்ந்த யாருமோ காசாவை ஆள்வதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம், பாலஸ்தீனர்கள் தான் பாலஸ்தீனத்தை ஆள வேண்டும் என்பதையும் மிக தெளிவாக பாலஸ்தீன விடுதலை அமைப்பினரும் பாலஸ்தீன மக்களும் சொல்லியிருக்கக்கூடிய சூழல்ல பாலஸ்தீனத்துக்குள்ள பாலஸ்தீனத்தை கட்டி எழுப்புகிற வேலைக்கு சர்வதேச படைப்பிரிவுகள், ஆயுதம் தாங்காத படைகள் உள்ளே வரும் என்கிற பேச்சுக்கள் தொடர்ந்து பேசப்பட்ட நிலையில் இன்றைக்கு அமெரிக்கா வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் காசா ஒப்பந்தத்தினுடைய அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறோம். காசாவுக்குள்ள சர்வதேச நாடுகளை நிலைப்படுத்துகிற படையின் உருவாக்கம் தொடர்பான பேச்சுக்கள் தொடங்கி இருக்கின்றன. காசாவிலிருந்து யாரும் வெளியேற வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லக்கூடிய அமெரிக்கா, இந்தோனேஷியா உள்ளிட்ட பல நாடுகள் காசாவில் தங்களுடைய படைகளை நிலைநிறுத்துவதற்கு ஒப்புக்கொண்டிருக்கின்றன என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் இந்த விஷயத்தில் இது எவ்வளவு தூரம் உண்மை என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. ஏன்னா காசாவுக்குள்ள படைகளை நிறுத்துவதை பொறுத்தவரை இந்தோனேஷியாவினுடைய அதிபர் சுஃபியாண்டோ என்ன பண்ணிட்டாருன்னா ஐநாவினுடைய அமர்வுலையே முந்திரி கொட்ட மாதிரி பேசிட்டாருங்கிறத நம்ம அப்பவே சொல்லியிருந்தோம். அவரை தவிர வேறு எந்த நாடுகளும் இதுவரைக்கும் அது தொடர்பாக எந்த பேச்சுக்களையும் பேசல. அதனால தான் அமெரிக்கா என்ன பண்றாங்கன்னு கேட்டா, இந்த நாடுன்னு வேற ஒரு நாட்டை முன்னிலைப்படுத்தாம இந்தோனேஷியா உள்ளிட்ட பல நாடுகள் என்று சொல்கிறாங்க. இந்தோனேஷியாவோட இன்னும் ஏதாவது நாடு இருந்தால் அதையும் சேர்த்து இந்தோனேஷியா உள்ளிட்ட மலேசியா ஏதாவது சேர்த்து சொல்லியிருப்பாங்க. ஆனால் அது எதையுமே சொல்லாமல் இந்தோனேஷியா உள்ளிட்டன்னு சொல்கிறாங்க. இந்தோனேஷியா மட்டும்தான் இதை சொல்லி இருக்கிறார்கள். அது சொன்னதே ஒரு மாதத்துக்கு முன்பதாக நடந்த ஒரு விவகாரம். இதே நேரத்தில் காசாவினுடைய முதல் கட்டத்தில் நாங்கள் பெரியதொரு வெற்றியை பெற்றிருக்கிறோம். இப்போது இரண்டாம் கட்டத்திற்கு நகர்கிறோம். இதுவரைக்கும் சிறைப்பிடிக்கப்பட்டவர்களுடைய உடல்கள் தொடர்பான ஒப்பந்தத்தை பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் மீறியதாக நாங்கள் காணவில்லை என்று அமெரிக்காவை மிக தெளிவாக சொல்றாங்க. உடம்புகளை அவங்க தரணும், அதை தேடிக்கிட்டு இருக்கிறாங்க, தேடி தருவங்கிறாங்க. கிடைக்கிற நேரம்லாம் தந்துகிட்டே இருக்கிறாங்க. நேற்றிரவும் 2 உடல்களை அவர்கள் ஒப்படைத்திருக்கிறார்கள். கிடைக்கிற போதெல்லாம் உடல்களை ஒப்படைக்கிற வேலைகளை பாலஸ்தீன விடுதலை அமைப்பு செய்யறதுனால அவங்க ஒப்பந்தத்தை மீறியதாக நாங்கள் காணலை என்று சொல்லக்கூடிய அமெரிக்கா, பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு மறுசீரமைப்பு நிதி செல்லாது என்று சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க. பாலஸ்தீன விடுதலை அமைப்பில் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு மறுசீரமைப்பு நிதி போகாதுன்னு சொன்னால் பாலஸ்தீனத்துக்கே போகாதுன்னு அர்த்தமாயிரும். ஏன்னா பாலஸ்தீனத்தை முழுமையாக அவங்க தான் இப்போ கட்டுப்படுத்துறாங்க. எனவே இது ஒரு முட்டாள்தனமான வாதம். இது எந்த அளவுக்கு சாத்தியப்பட போகிறது என்கிற கேள்விகள் எழக்கூடிய நேரத்தில் நீண்ட காலத்துக்கு இஸ்ரேலை அச்சுறுத்துகிற வகையில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு தன்னை மீண்டும் கட்டி எழுப்ப முயற்சித்தால் அது ஒப்பந்தத்தை மீறுவதாக கணிக்கப்படும். இதுதான் அமெரிக்காவுடைய ஸ்டாண்டுங்கிறத தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஏன்னா அமெரிக்க அதிபர் திடீர்னு இன்னைக்கு பேசும்போதும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு ஆயுதங்களை கீழே வைக்க வேண்டும், ஆயுதங்களை வச்சிருக்கிறத நாங்கள் ஒப்புக்கொள்ள மாட்டோம், அவங்க ஒப்பந்தத்தில் இதை சொல்லிட்டாங்க அப்படின்றலாம் சொல்றாரு. இது அத்தனையுமே அவர் இஸ்ரேலை திருப்திப்படுத்த பேசுகிற பேச்சுக்கள்.